இந்த வீடியோவில் டிஃபரண்ட் சைன்ஸ் கொண்ட நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணலாம், எப்படி சப்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் தொடர்ந்து மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக 2 நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுறப்ப அந்த 2 நம்பர்ஸோட சைன்ஸை நம்ம கவனிக்கணும். சைன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணணும். அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி. நீங்கள் சிம்பிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே சிம்பிளை போட்டுடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். 5 + 3. 5க்குள்ள சிம்பிள் என்ன? ப்ளஸ். நமக்கு தெரியும். நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை, ஆனால் மென்ஷன் பண்ணலைனாலும் அது ப்ளஸ்ன்னு நமக்கு தெரியும். அப்போ 5க்குள்ள சிம்பிள் ப்ளஸ், 3க்கு உள்ள சிம்பிளும் ப்ளஸ். அப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? 2ஐயும் ஆட் பண்ணணும். 5 + 3 = 8. இப்போ ரெண்டுமே சேம் சிம்பிள் தானே. அப்போ அந்த சிம்பிளை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். புரிஞ்சா? இதே மாதிரி தான் அடுத்து -5 - 3. இதுவும் அதே மாதிரி தான், சேம் சைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் சைன் வந்தாலே என்ன பண்ணணும்? அதை ஆட் பண்ணணும். 5யும் 3ஐயும் ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆன்சரில் நம்ம மைனஸ் போடணும். டிஃப்ரெண்ட் சைன்ஸ் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் சைன்ஸ் வந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். -5 + 3ன்னு உங்களுக்கு கொஷினில் இருந்துச்சுன்னா இங்கே கவனிங்க, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. அப்போ டிஃபரண்ட் சைன்ஸ். அப்போ நம்ம டிஃபரண்ட் சைன்ஸ்னால் சப்ராக்ட் பண்ணணும். எப்படி சப்ராக்ட் பண்ணணும்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். 5ல் 3 மைனஸ் பண்ணோம்னா 2 கிடைக்கும். இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா, இந்த சம்மில் எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பரோட சைன் தான் நம்ம ஆன்சரில் போட போகிறோம். இதில் 3 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. அப்போ 5ஓட சிம்பிள் என்ன? மைனஸ். அப்போ ஆன்சருக்கு என்ன போடணும்? மைனஸ். இதே இந்த இடத்துல கவனிங்களே, -3 + 5 இப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது, அதை நம்ம நோட் பண்ணிட்டோம். டிஃப்ரெண்ட் சைன்ஸ் வந்தாலே நம்ம சப்ராக்ட் தான் பண்ணணும். எதுலேருந்து? பெரிய நம்பர்லேருந்து. பெரிய நம்பர் என்ன? 5. 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2, அது தெரியும். ஆனால் இந்த இடத்துல இந்த சம்மில் எது பெரிய நம்பர்? 5 தான். 5க்குள்ள சிம்பிள் என்ன? ப்ளஸ். அப்போ ஆன்சர்லேயும் நம்ம ப்ளஸ் தான் போடணும். இது நம்ம நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். -1 + -3 = முதல்ல நான் காமிச்ச எக்ஸாம்பிள்ஸ்லாம் 2 சைன்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற எக்ஸாம்பிளில் 3 சைன்ஸ் இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பரை நம்ம டிஸ்டர்பே பண்ண வேணாம். அந்த ஃபஸ்ட் நம்பரை அப்படியே இந்த இடத்துல போட்டுருங்க. நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த இடத்துல மட்டும்தான். பக்கத்தில் இருக்கிற இந்த சிம்பிள்ஸை மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். ஒன்றும் இல்லை, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ்னால் என்ன பண்ணணும்? மைனஸ் தான் அந்த இடத்துல வரும். அப்போ இந்த 2 சிம்பிள்ஸ்க்கு பதிலாக அந்த இடத்துல மைனஸ்னு போட்டுருங்க. இந்த நம்பர் அப்படியே வந்துடும். நம்ம பழைய மாடலில் பார்த்த மாதிரியே சம்மை நம்ம ஈஸியாக சுருக்கியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல நான் என்ன சொன்னேன்? சேம் சிம்பிள் வந்திருந்தால் ஆட் பண்ணி என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை ஆன்சரில் போடணும்னு சொன்னேன். அதே மாதிரி பண்ணலாமா? 1 + 3 4. இந்த இடத்துல என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க? மைனஸ். அப்போ மைனஸை இந்த இடத்துல போட்டுருங்க. இப்போ ஆன்சர் -4. இதே மாதிரி இப்போ -1 ப்ராக்கெட்டில் -3 வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, அதே தான் சேம் சிம்பிள் வந்திருக்கு. நம்ம இந்த நம்பரை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இந்த நம்பரை நீங்கள் இந்த இடத்துல போட்டுருங்க. இந்த நம்பரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.
இந்த சைன்ஸை தான் நம்ம மாற்ற போகிறோம். இந்த இடத்துலையும் சேம் சிம்பிள் தான் வந்திருக்கு, இந்த இடத்துலையும் சேம் சிம்பிள் தான் வந்திருக்கு. அப்போ சேம் சிம்பிள்னால் நான் என்ன சொன்னேன் முதல்ல? ப்ளஸ். அப்போ அந்த ப்ளஸ்ஸை இந்த 2 மைனஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல போட்டுருங்க. 3 அப்படியே வந்துடும். இப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்களா, நம்ம பழைய மாடலில் பார்த்த சம்மாவே நம்ம சுருக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. இப்போ டிஃபரன்ஸ் சிம்பிள் இருக்குது. டிஃபரன்ஸ் சிம்பிள்னால் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். 3லேருந்து 1 மைனஸ் பண்ண என்ன? 2. இங்கே சம்மில் எது பெரிய நம்பர்? 3. அந்த 3க்குள்ள சிம்பிள் என்னது? ப்ளஸ். இப்போ ஆன்சருக்கு என்ன சிம்பிள் வரும்? ப்ளஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.